ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம விஜய் நினச்சிட்டு இருக்காங்க, எப்படியாவது இன்றைக்கி நம்ம காவேரியை பார்த்தே ஆகணும். வெண்ணிலா வந்ததுலேருந்தே காவேரியை நம்ம கண்டுக்கவே இல்லை. அதே சமயம் இன்னும் ஒரு வார்த்தை கூட அவ கூட பேசிக்கவே இல்லை. வெண்ணிலாவை பார்த்துக்கிறதுக்காக யாராச்சும் ஒரு ஆளை ரெடி பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு காவேரியை பார்க்கறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம விஜயோட ஆஃபீஸிலேருந்து ஒரு லேடி கால் பண்ணுறாங்க. சார், கம்பெனியில் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. போரூர் பிரான்ச்சில் லேபர்ஸ் யாருமே வேலை செய்யாமல் வேலையை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உடனே வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே நம்ம விஜய் சொல்லிடுறாங்க, என் ஒய்ஃபை பார்த்துட்டு தான் நான் வருவேன். நான் அந்த பிரச்சனையெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து டாக்டர் வெண்ணிலா ரொம்பவே நல்லா இருக்காங்க. யாராச்சும் ஒருத்தரை விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் வீட்டுக்கு கிளம்பி வந்ததுமே காவேரியை தேடுறாங்க. காவேரி அங்கே இருக்கிறதில்ல. ஏன்னா நம்ம காவேரி ரொம்பவே டென்ஷனாக இருப்பாங்க. கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ தான் ஆஃபீஸிலேருந்து நம்ம காவேரிக்குமே கால் வருது. அதனால் அங்கே பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நம்ம காவேரி ஆஃபீஸுக்கு போயிட்டுருப்பாங்க. எங்கள் பாட்டியை கேட்குறாங்க. பாட்டி இருந்துட்டு, முன்னதான்ப்பா ஆஃபீஸுக்கு கிளம்பி போனால் ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் கிளம்பி போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காவேரிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. காவேரி எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோ 5 நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி காவேரி வா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கேலண்டரோட பேப்பர் கிழிக்கிறாங்க. அந்த குப்பையை எங்கே போடுறதுன்னு தெரியாமல் டஸ்ட்பினில் போடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் போடுறாங்க. அங்கே நம்ம விஜய் எழுதி வச்ச லெட்டர் கிழிஞ்சு கிடக்கு. அதை பார்த்ததுமே யார் இதை கிழிச்சு போட்டிருப்பா? கண்டிப்பாக காவேரி கிழிச்சு போட்டிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி தான் இந்த கேவலமான வேலையை செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லி இங்கே ராகினியை பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போ காவேரி இந்த லெட்டரை படிக்க காணோம், நீ தான் இதை கிழிச்சு போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம திட்டு